பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. இந்த இரண்டாவது அமர்வில் நடிகர் கமலஹாசன் குறித்த பல்வேறு சர்ச்சைகளும் விவாதங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சமீபத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக அவர் கொடுத்த அந்த அறிக்கை என்பதும் கூட மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. நேரடியாக அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். ஊழல் குறித்த உங்களிடம் இருக்கின்ற விவரங்களை அரசுக்கு அனுப்புங்கள், மின்னஞ்சல் மூலமாக அனுப்புங்கள் என்கிற கோரிக்கையை கொடுத்து அமைச்சர்களுக்கான பதிலாகவும் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு குமரகுரு, அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு ஆலூர் ஷானவாஸ், அதிமுக அம்மா அணியின் சார்பாக திருமிகு CR சரஸ்வதி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதேபோல திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன். அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி, உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம். திரு கமலஹாசனுடைய நேரடியான பதில் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவர் மீது கடுமையான தாக்குதல் தொடுத்த பிறகு அவர் இப்ப சொல்றாரு, ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகங்கள் கண்ட பின்னும் சாட்சி வேணுமா? நீங்க எல்லோரும் சொன்னது அவர் ஆதாரம் இன்றி பேசுகிறார், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார், ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஆதாரங்களை அரசுக்கு அனுப்புங்கள்னு அவருடைய ரசிகர்களுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி இருந்தா இவரே அந்த ஆதாரங்களை வாங்கி அனுப்பலாமே? அவர் ரசிகர்கள் கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து இவரே ஆதாரங்களை திரட்டி அவரே அனுப்பலாமே? ஊழல் ஊழல்னு சொல்லுங்க. நான் திரு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே கருத்து சொல்ற உரிமை இருக்கு. நாங்கள் அது இல்லைன்னே சொல்லலை. தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, கமல் போன்ற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி சொல்லலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சியை மட்டுமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே குறிவைத்து அப்படி ஒரு ஊழலை பத்தி பேசணும்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊழலையும் 2G பத்தி பேசியிருக்காரா? தமிழ்நாட்டில் அப்படியே அவர் இந்தியாவுக்கு புகழ்பெற்ற நடிகர். அவருக்கு திமுகவோட தொடர்பு இருக்கிறது, காங்கிரசுடன் தொடர்பு இருக்கிறது. அவருக்காக திமுக பேசுகிறது, காங்கிரஸ் பேசுகிறது, பாரதிய ஜனதா. அவர் எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியும் அவரை கடுமையாக விமர்சிக்கிறது. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தப்பே சொல்ல, நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. உங்க ரசிகர்களை உங்களுக்கே அனுப்ப சொல்லுங்க. நீங்க அதை வெளியில கொண்டு வாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பான அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது. அவங்களுடைய நாலேஜுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்றதை ஏன் நீங்க அனுப்ப சொல்லுங்க சார். எந்த ஒரு ஊழலுமே நம்ம பேசுறதை நீங்க நிரூபிக்க சொல்லுங்க. நாங்க இல்லைன்னே சொல்லல. தவறு இருந்தால் அதை நிரூபிக்க சொல்லுங்கள். நிச்சயமாக எங்கள் திமுகவினுடைய செயல் தலைவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. கமலஹாசனாவது என்ன ஊழல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்லி அமைச்சர்கள் கோவப்படுறாங்க. நான் பட்டியலிட்டு சொல்றேன், என் மேல வேணா வழக்கு போடுங்க அப்படின்றாரு. அவர் சொன்ன பிறகு எந்த வழக்கும் போட்டதாக தெரியவில்லை. அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலாவது வரணும்ல. அவர் என்ன சொல்ற, நான் ஸ்பெசிபிக்கா நான் ஊழலை சொல்றேங்கிறாரு. திமுக கமலஹாசன் இல்ல, யார் அண்ணா திமுக பத்தி பேசினாலுமே அடுத்த நிமிஷம் கட்டிப்பிடித்து சால்வை கொடுத்து பூங்கொத்து கொடுக்கிற நிலைமையில திமுக இருக்காங்க. அண்ணா திமுகவை யார் விமர்சனம் பண்ணாலும் சந்தோஷப்படுவார்கள். முதலில் பிரதானமா திமுக மட்டுமல்ல, எதிர்க்கட்சி, இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணனும் சொல்றாரு, கமல் சொல்றது சரிதான். பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு கருத்து, சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை சொல்லுவார், திருமதி தமிழிசை ஒரு கருத்தை சொல்லுவாங்க, கூடுதல் மதிப்பு உண்டு. இல்லைங்க, எல்லாருமே பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அதுவே திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இங்க வந்திருந்த போது தமிழக அரசு மிக சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவர் எந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லல. சோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. நான் திரு கமலஹாசன் இடத்தில் கேட்பேன், திமுக பத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக எங்கள் மேல் போட்டிருக்க வழக்கு எவ்வளவோ இருக்கு. அவர் நேரடியா இந்த ஒரு விஷயம் சொல்றாரு. இல்ல, நான் திருப்பி கமலஹாசனுக்கு வரேன். இந்த அறிக்கையில அவர் நேரடியாக ஒரு விஷயம் சொல்றாரு. கடுமையான சில வார்த்தை பிரயோகங்களை வச்சிருக்கிறாரு. நாற்காலி மோகம் அது இதெல்லாம் சொல்றாரு. அதை கடந்து என்னை வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வர வைக்கிறது அப்படிங்கிறாரு. வரி ஏய்ப்பு குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அமைச்சர்கள் மிரட்டுவது என்பது எனக்கு ஒரே நேரத்துல கோபத்தையும் வரவழைக்கிறது, சிரிப்பையும் வரவழைக்கிறது. வரி ஏய்ப்பை கொடுத்து நடவடிக்கை எடுப்பேங்கிறது அமைச்சர் வேலுமணி சொன்னார். அவருடைய முந்தைய படங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நான் ஆராயட்டுமான்னு கேட்டாரு. அதற்கான பதிலாக அவர் சொல்றாரு, ஆராயட்டுமான்னு சொல்லி இருக்காரு. அவருடைய அதாவதுங்க இப்ப என்ன பிரச்சனைனா, திரு கமலஹாசன் அவர்கள் கருத்தை சொல்லி போன பிறகு பத்திரிகைகள் அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கும் போது பதில் சொல்லாம அமைச்சர்கள் போனா என்ன சொல்லுவாங்கன்னா, கமலஹாசன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லி அமைச்சர்கள் பதிலே சொல்லல. இது உண்மை இருக்கு. கட்சி பிரச்சனை குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க. பொதுச்செயலாளர் யாருன்னு கேள்வி எழுப்புறாங்க. அமைச்சர்கள் அதை தாண்டி போறாங்க. அது கட்சி பிரச்சனைங்க. அது மக்கள், அது அரசாங்கத்தை பத்தி பிரச்சனை இல்ல, அது எங்க கட்சி பிரச்சனை. கட்சி பிரச்சனை மட்டுமல்ல, கூவத்தூர்ல என்ன நடந்ததுங்கிற கேள்விகள் வந்த போதும் தவிர்த்து தான் போனாங்க. கூவத்தூரில் நடந்ததை திமுக வழக்கு கொண்டு போய் வழக்கு போட்டு நீதிபதி அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பி எல்லாமே கவர்னர் வரைக்கும் எதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை அவாய்ட் பண்றாங்க. கட்சி பிரச்சனையை விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு ரஜினிகாந்த் சொன்னார். நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? கமலஹாசன் சொல்லும்போது அப்ப ஈஸி டார்கெட் கமலஹாசன். ரஜினிகாந்த் அவர்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அவர் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா அவர் பிஜேபியோ காங்கிரஸோ ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ தனிப்பட்ட முறையில சொல்லல.
பொதுவா சிஸ்டம் விளக்கம் கேட்டதுக்கு நான் விரைவில் சொல்றேன். ஆனா இவர் அப்படி அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நான் தொடர்ந்து வரேன். திரு வழக்கறிஞர் குமரகுரு, உங்களோட பார்வை என்னவா இருக்கு இதுல? இதுல முதல்ல இருந்து நீங்க இப்ப எப்படி பார்க்கணும்னா, இப்போ கமலஹாசன் திடீர்னு இப்போ இது புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கேன், அரசியல் ரொம்ப காலமா. அவர் எப்ப பேசினாருன்னு இப்ப ஆரம்பிச்சு வச்சுங்களேன். விஸ்வரூபம் பிரச்சனை வரும்போது சென்சார் போர்டு கிளியர் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு. இவர் போய் அப்ப முதல்வர் அந்த ஜெயலலிதாவிட்ட கேட்கறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட தியேட்டர் இருக்கு, அத்தனை தியேட்டர்ல கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, யாரு உங்களை மேல பிரச்சனை பண்றாங்களோ அவங்களே பேசி தீர்த்துங்கன்னு சொன்னாரு. அப்ப சிஸ்டம் கரெக்டா இருந்தா? அப்போ ஒன்றும் பேசல. ஆனா வெளியில சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லல, நான் இந்த ஊரை விட்டு போயிடுவோம், இந்த இந்தியா விட்டு போயிடுவோம் தான் சொன்னாரு. இப்போ அப்படி சொல்ற ஒருத்தருக்கு முதுகெலும்பு இல்லாத ஒருத்தர் சிஎம்ஆல அரசியலுக்குள்ள வர முடியாதுன்ற கருத்து தான் ஹெச் ராஜா. அவர் என்ன அவர் இன்னைக்கு நான் சிஎம் ஆக போறேன், இல்ல அரசியலுக்கு இல்ல அரசியலுக்கு நான் அவர் எங்கேயாவது சொன்னார் அப்படி? இல்ல நீங்க ஏன் இவ்வளவு பதட்டம் ஆகணும்? பதட்டம் இல்ல, ஒரு இல்ல நமக்கான இடம் இல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல புதுசா ஆட்கள் எல்லாம் வராங்க அப்படின்னு ஒரு பதட்டம் இல்ல. முதலே சொல்லட்டும், ரஜினிகாந்த் வரும்போது முதல்ல வரவேற்றது நாங்க தான். அவர் மட்டும் இல்ல, கமலஹாசனையும் வரவேற்கிறோம். ஆனா யார் எப்படி, அது அவரோட தரம் எப்படின்னு சொல்ற வரும்போது எதுவா இருந்தாலும் போராடி நான் ஜெயிப்பேன், அதான் போராடி ஜெயிப்பேன், நான் இங்க இருந்து ஜெயிப்பேன்னு சொல்றவங்க இங்க சிஎம் இருக்கலாம். எனக்கு பிரச்சனை வந்தா அடிப்படையான கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி சொன்னது அதிமுக ஊழல் நிறைந்த கட்சியாக இருக்கிறது, இங்க ஊழல் நிறைய நடக்கிறது. திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு கமல் சொல்றது சரிதான் அப்படின்னு. இல்ல இந்த விஷயங்களை கமலஹாசன் சொல்லும் போது திடீர்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல கமலஹாசன் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் பொன்னார் அழகா சொன்னாரு. ஊழல் எங்கிருந்தாலும் கண்டிக்கிறோம், கமல் சொன்னதை அந்த விஷயத்தை வரவேற்கிறோம், தமிழகத்தில் ஊழல் இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். அவர் சொன்ன கருத்து கரெக்ட்னு சொன்னாரு. ஆனா இங்க நம்ம சொல்றது அந்த நிலையில இருக்கீங்க, அந்த நிலையில தான் இருக்கும், இப்பவும் சொல்றோம் தான் இருக்கும். அவர் ஊழலை பத்தி சொல்றது எதுவுமே சொல்லலையே. ஆனா கலாச்சார சீரழிவு எல்லாம் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அவர் உடனே அந்த பிக் பாஸ் பிரச்சனையை மாத்துறதுக்காக திடீர்னு ஊழல், திடீர்னு அரசியல் அப்படின்னு உள்ள வரும்போது பிக் பாஸ் மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இப்ப அமெரிக்கா போனாரு கமல்ஹாசன், இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம், தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சாரமா? இல்லைங்க, இந்திய நாட்டுக்கு தான் கலாச்சாரம். இந்தியால ஹிந்தில பிக் பாஸ் பல வருஷமா நடந்துட்டு இருங்க. இந்தியால அன்னைக்கு வராத எதிர்ப்பு தமிழ்நாட்டுல கமலஹாசன் நடத்தும் போது எப்படி வருது? எப்படி கலாச்சார எதிர்ப்பு? அதாவது மத்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கலாச்சார வித்தியாசம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கும் மத்த மாநிலத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேற வேற கலாச்சாரம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இல்ல இவங்க சொல்ற உங்களோட பார்வையில இந்தியா முழுக்க ஒரே கலாச்சாரமா மாறணுங்கிறதா? இல்ல அப்படி நான் முடிச்சிடுறேன். தமிழ் கலாச்சாரம் ஒரு தனி கலாச்சாரம், சிறந்த கலாச்சாரம். அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது நம்ம வெளியில இருந்து பார்க்க முடியாது, உள்ள என்ன நடக்குது அவங்க தான் பார்க்கணும். ஆனா பிக் பாஸ்ல என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும், அதுல டீப்பா போக வேண்டாம். அதுல ஏதோ நாங்க சொன்ன கருத்துக்களுக்கு அவருக்கு இந்த உராய்வை தாங்கிக்க முடியாம உடனே அரசியல் ஊழல் அப்படின்னு ஊழல் பற்றி சொல்லுங்க, எல்லாம் ரைட்டு. அவர் நேரடியான பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எந்த இடத்துலயும் விமர்சித்ததாக எனக்கு புரியவில்லை, புரிதல் இல்லை. இல்ல நாங்க கம்ப்ளைண்ட் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி அவரை ஏன் எதுக்கு? அந்த கலாச்சார சீரழிவு, அந்த வார்த்தைகள் பிரயோகம், சேரி என்ற வார்த்தையை பயன்படுத்தினது, இவர் ஒரு இடத்துல கூட அது தவறு தான், நான் எனக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லல, அதை பத்தி மறைச்சிட்டு அப்படியே போறாரு. சீரழிவுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவர் மேல இந்து முன்னணி கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அவர் உடனே சொன்னாரு இந்துக்கள் இவங்க இந்து மக்கள் கட்சி கொடுக்குது, இவர் உடனே இந்துக்களுக்கு எதிர்வா அப்படின்னு இதை கொண்டு அப்படியே கலாச்சார சீரழிவுன்னு நாங்க சொல்லும் போது நீங்க அதை ஏத்துக்கணும். அமெரிக்கால உங்களை பிடிச்சி ஒரு நிமிஷம் உட்கார்ந்த உடனே அங்க நீங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ல, ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லும் போது அப்ப நீங்க ஒன்னும் சொல்லல. ஏன் போன திமுக ஆட்சியில இவரே சொன்னாரு கிட்டத்தட்ட Cloud9, ரெட் ஜெயண்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தியேட்டரும் கிடைக்கல, எங்கேயுமே இல்ல, மக்கள் 40 படம் தான் வெளியில வரும்னு சொல்லும்போது சிஸ்டம் சரியில்லாம போச்சு. இப்போ 200 படம் வருது. அவரே சொன்னார்ல, இல்ல சொல்லல, அப்ப சொல்லல, அப்ப எதையுமே சொல்லல. ஜிஎஸ்டி விஷயத்துல கருத்து சொல்றவருக்கு அது அப்ப சொல்லல. அப்ப அந்த கருத்து டிமானிட்டைசேஷனை வரவேற்றார். அன்னைக்கு அதை அன்னைக்கு ஏற்கக்கூடிய நிலையில இருந்தீங்க. கருத்தை நான் என்ன கேட்கிறேன்னா, கருத்து சொல்வதோ அல்லது விமர்சனங்களை முன்வைப்பதற்கோ அளவுகோல் ஏதாவது இருக்கா? இன்னன்னார் தான், இந்த தகுதி உடையவர் தான் இந்த விமர்சனங்களை வைக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல ஜிஎஸ்டி விஷயத்துல அவர் பண்ணது சொன்னது போய் அது சொல்ல முடியுங்களா? அவர் சினிமா துறையில் இருக்கிற ஜிஎஸ்டி விஷயத்துல சொன்னது போய். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன், உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜனநாயகத்தின் முதிர்ச்சி எது அப்படின்னு சொல்லி கிரேக்க தத்துவ ஞானிகிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார், என் நண்பனே, நீ சொல்லுகிற கருத்தை நான் 100% மறுப்பேன். ஆனாலும் அந்த கருத்தை நீ சொல்லுவதற்கு உனக்கு இருக்கிற உரிமையை பெற்றுத் தருவதற்கு என் உயிரையும் கொடுப்பேன் என்கிற ஒரு மனநிலை வந்தால் அதுதான் ஜனநாயகத்தின் வெளிப்பாடு. ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு
நண்பர் கமலஹாசன் அவர்கள் நேற்று சொன்ன அந்த கவிதையிலே சொல்லுகிறாரே, அமையாது அலைபவருக்கும் அமைந்த என் தோழருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜனநாயக முதிர்ச்சி அமைந்தது தோழர்கள், அமையாதவர்கள் யார் என்கிற கேள்வி, அதைத்தான் அவர் சொல்லி இருப்பார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்க்கிற போது நண்பர் கமலஹாசன் அவர்கள் சொன்ன கருத்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய கருத்து. இதுல அவர் சொல்லக்கூடாது, இல்லை அவர் சொன்னது தவறு, உடனே அவர் இதில் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு அரசாங்கத்தை, இப்போ எங்கள் அரசாங்கத்தை கூட குறை சொன்னால் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதும், அவரை சேலஞ்ச், அதுலயே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இப்ப திரு டிடிவி தினகரன் இன்னைக்கு சொல்றாரு, அவர் வைக்கிற விமர்சனங்கள் வைப்பதற்கோ இதுக்கெல்லாம் அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது, ஆனால் அவரை கண்டிப்பதும் கூட அதே நாகரிகத்தோடு பண்ண வேண்டும்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் பதில் சொன்ன போதும் கூட அவர் இன்னும் அரசியலுக்கு வரல, வந்தால் அவருக்கு தெரியுங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு. அமைச்சர் ஒருத்தர் சொன்னார், நிச்சயமா அது கண்டிக்கக்கூடியது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அது அந்த கட்சிக்கானதாக நீங்க பொருத்தி பார்க்க முடியுமா? முதலமைச்சர் அப்படி சொல்லல, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஒருத்தர் அப்படி சொல்லல. அப்போ என்னுடைய கேள்வி நண்பர் கார்த்திகை செல்வனுக்கு, எது அதிமுகவின் கருத்து? முதலமைச்சர் சொல்ற கருத்தை ஏத்துக்கலாம். இப்போதைக்கு ஆட்சி பொறுப்புல அவர் இருக்கிறார். இல்ல, ஆட்சி பொறுப்பு தான் கட்சி என்றால் இதில் எங்கிருந்து துணை பொதுச் செயலாளர் கருத்து வருகிறது? ரெண்டுமே சொல்ற, ரெண்டு நீங்க வேறு வேறாக அவர்கள் இருப்பதாக சொன்னாலும் ரெண்டு பேருடைய கருத்து இதுல ஒரே கருத்தா இருக்கு. இந்த குழப்பம் ஒரு பக்கம், இந்த குழப்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க அடிப்படையில் நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கிறது. ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வி. அதாவது ஆதாரத்தோடு பேச வேண்டிய இடங்கள் அல்லது பேச வேண்டிய மனிதர்கள் என்று இருக்கிறது ஜனநாயகத்தில். எல்லா மனிதனும், எல்லா பொது மனிதனும் தன்னோட ஆதாரத்தோட தான் இதுவரைக்கும் பேச வேண்டும். ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கறது தவிர இல்லையே, பேசுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு சமூகத்துல பலரும் பலவிதமா அதை பேசுறாங்க, பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல எழுதுறாங்க அப்படின்னா சொல்றாரு. எழுதக்கூடிய விஷயங்கள்ல இருந்து திரு கமலஹாசன் இவங்க கேட்கறது என்ன, குறிப்பிட்ட இந்த துறையில இந்த தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி எந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் பொதுவாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு வைத்தால் தனிப்பட்ட முறையில அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிற கேள்வி வருதா இல்லையா? கார்த்திகை சார், அவர் சொல்றது, இவங்க கேட்கறாங்க ஊழல் அப்படிங்கிறது, அவர் சொல்றாரு ஊழல் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம நண்பர்கள் கேட்கறாங்க எந்த துறைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அவர் தெளிவா சொல்றாரு, எல்லா துறைகளிலும் இருக்கிறது. இது வந்து ஒரு காமன் கமெண்ட் ஆன் த கவர்மெண்ட். இதுக்கு இந்த அரசுல இருக்கிறவங்க நண்பர் சொல்லி இருக்கிற கருத்து, அவருக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறது என்றே ஆதாரபூர்வமாக சொன்னார் என்றால் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோம், இல்லை என்றால் அதை நாங்கள் அவருக்கு இல்லை என்று நிரூபிக்க முடியும் என்று அவர்கள் ஜனநாயக பூர்வமாக இதை எதிர்கொண்டிருப்பார்களே. ஆனால் இந்த விவாதங்கள் வந்திருக்காது. அதாவது விமர்சனத்தை வைப்பதற்கு அவருக்கு இருக்கிற உரிமையும், அதே விமர்சனத்தை மறுப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற உரிமையும் ரெண்டும் ஒன்றுதான். ஆனால் விமர்சனமே வைக்கக்கூடாது என்கிற முறையில் அதில் ஒரு மிரட்டல் தொனி இருக்கிறதா இல்லையா? ஒரு பொது கருத்து உருவாக்கத்தை அல்லது ஒரு பிரபலம் சொல்கிற அந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்ள திமுக முனைகிறது அப்படிங்கிறது தான் சரஸ்வதி அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அது குறித்து நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்தோம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நடிகர் கமல்ஹாசன் குறித்த இந்த விவாதம் தொடர்கிறது. திரு ஷானவாஸ், உங்களோட பார்வை என்ன? நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, அதற்கு எதிர்வினை மிக கடுமையாக இரண்டு தரப்பிலிருந்து இருந்து வருகிறது. நீங்கள் உள்ளிட்ட பல கட்சிகளும் அவருக்கு ஆதரவான நிலையும் எடுக்கிறீங்க. இதுல இன்றைக்கு அவருடைய அறிக்கை என்பதை எப்படி பாக்குறீங்க? இது கமலஹாசன் கருத்து சொல்வதற்கு உரிமை படைத்தவர், ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அதனால் அவருக்கு வந்து இந்திய அரசை, தமிழக அரசை கேள்வி கேட்பதற்கு, விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர் விமர்சிப்பதாலேயே அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி ஒடுக்க நினைப்பது, அது போன்ற வார்த்தைகளை தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் சொல்வது கண்டிக்கத்தக்கது. அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, மீண்டும் ஊழல்தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்பது போன்ற ஒரு சென்சேஷன் ஏற்கனவே இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ மீண்டும் அந்த இடத்துக்கு கமல் வந்து நிற்கிறார். ஏன்னா கடந்த வாரம் அவரை மையப்படுத்திய பிரச்சனைங்கிறது வேற. அவர் நடத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சேரி பிஹேவியர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது குறித்து அன்று இரவே அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த கேள்வி அவற்றை முன்வைக்கப்பட்டது, எல்லா இடமும் சாதி இல்லையா என்று அதை கடந்து போகிறார். அப்போ எல்லா இடமும் ஊழல் இல்லையா அப்படின்னு கடந்து போக முடியும் தானே? இதையும் இன்றைக்கு அவர் பிரதானமாக முன்வைக்கக்கூடிய பிரச்சனை, எப்படி ஊழல் ஒரு பிரச்சனை, அதை விடவும் மிக முக்கியமான பிரச்சனை இந்த மண்ணில் சாதி. ஆனால் அவர் ஊழலை விடவும் மிக முக்கியமான பிரச்சனை, ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதியை பற்றிய அவருடைய பார்வையே வேறுபாடாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதை அப்படி கடந்து நியாயப்படுத்துறார்.
அப்ப அப்படி நியாயப்படுத்தக்கூடிய ஒருவர் அதில் அன்றைக்கு அவரை நோக்கி வந்த கேள்விகளை மடைமாற்றுவதற்கு இன்னும் தீவிரமாக ஊழல் குறித்து பேச தொடங்கி இருக்கிறாரோ என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் புதிதல்ல. எந்தெந்த துறைகளில் ஊழல் என்று பட்டியல் போடப்பட்டு ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டது எப்போது? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது. யாரால்? EVKS இளங்கோவன் 25 வகையான ஊழலை அடையாளப்படுத்தி ஆளுநர் போய் கோரிக்கை கொடுத்தாரு. நாங்க மக்கள் நல கூட்டணி பரப்புரையாவே எடுத்திருக்கிறோம் என்னென்ன ஊழல் இருக்குது அப்படின்னு பெரிய அளவில் ஓராண்டுக்கு மேல இந்த மண்டல நாங்க பேசியிருக்கிறோம். இவ்வளவு நடந்திருக்குது. அதனால இது ஒன்று புதிய விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு இதை நோக்கி உங்களுடைய அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி ஊழலை வைத்து தேர்தலை சந்தித்து மக்களுடைய ஆதரவு சுத்தமா கிடைக்கலன்னு நிலைமை வந்த பிறகு அதே ஊழலை அவர் வச்சு எடுத்துட்டு போறாருன்னு பாக்குறதா? ஊழல்னா ஊழலை பேசணும், கண்டிக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், அது கண்டிப்பதை வரவேற்கிறோம். ஆனால் ஊழல் மட்டுமே பிரச்சனை என்பது போல மையப்படுத்துவதா சிக்கல். பிரச்சனை என்னன்னா இதை கண்டிக்கிறோம் அப்படிங்கறதோடு விட்டுட்டு ஊழலை மையப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக ஒரு விவாதத்துக்குரிய பிரச்சனையாக எடுத்து வருவதையே அவர் விரும்பலையோ அல்லது அது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையோன்ற மாதிரில நீங்க அணுகுறீங்க. இல்ல, அறம் குறிப்பிட்ட இதுல மட்டும்தான் வெளிப்படும், இதுல வெளிப்படாதுங்கிறதா நமக்கு பிரச்சனை. நீங்க அறம் எல்லாத்தையும் நோக்கி வரணும். அறச்சீற்றம்ங்கிறது சமூக அவலங்கள் எல்லாத்தையும் நோக்கி வரணும். இதே தமிழ்நாடு இன்றைக்கு அவர் சொல்றாரு, நான் அரசியலுக்கு ஏற்கனவே வந்துட்டேன். எப்போ வந்துட்டேன்? இந்திய எதிர்த்த போது வந்துட்டேங்கிறார். திரு கமலஹாசன் குறிப்பிடாத அவர் இன்னைக்கு இல்லைங்க, இதுக்கு முன்னாடியான பல விஷயங்களையும் கூட பொதுவாக திரையுலகத்தில் இருக்கிற பலரும் பேச தயங்குகிற விஷயங்களை அவ்வப்போது பேசிக்கொண்டே இருந்திருக்கார். அவரே சொல்றது, என் வாய் சும்மா இருக்காது, நான் எதையா பேசிட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. அவர் இதே சமூக பிரச்சனைகள் அவர் தன்னை ஒரு கருப்பு சட்டைக்காரராகவே காண்பித்துக் கொண்டு தன்னை ஒரு இடதுசாரியாகவே பல நேரங்களில் காண்பித்துக் கொண்டு பல முக்கியமான பொது பிரச்சனைகள்ல கடுமையான நிலைப்பாடுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்தே வந்திருக்கிறார். அப்படியான ஒருத்தர் இன்னைக்கு ஊழலையும் பற்றி பேசுகிறார்னா இதுல ஒரு நோக்கம், ஏன் இன்னைக்கு மட்டும் ஊழலை பத்தி பேசுறீங்கன்னு ஏன் ஷானவாஸ் கேட்கிறார்? எதையாவது பேசி நான் மாட்டிக்குவேன்னு சொல்றத இப்ப நம்ம பரிசீலிக்கணும். இப்ப அவர் எதையாவது பேச மாட்டிக்குவேன்னு சொல்லல, எதை வேண்டுமானாலும் நினைத்ததை பேசக்கூடிய நான் அப்படின்ற நினைத்ததை அவர் பேசல. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப அவர் செலக்டிவா பேசுறார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் என்பது, இந்த சிஸ்டம் சரியில்லாமல் போனது என்பது வெறும் தமிழ்நாடு தொடர்பானது மட்டுமல்ல. இங்கே எடுக்கப்படுற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் இந்திய அரசினுடைய அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் இந்தி திணிப்பை எதிர்த்து தான் களத்துக்கு வந்தேன். இன்னைக்கு அதை விடவும் மோசமான திணிப்புகள் வந்திருக்குதா இல்லையா? 69% இடஒதுக்கீடு இன்னைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீட் தேர்வு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசு இல்ல, ஒரு திரைப்பிரபலமாக இருக்கிற ஒருத்தருங்கிறதுனாலேயே அவர் சமூகம் சார்ந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாருங்கிறதுனாலேயே இந்த பிரச்சனைக்கு ஏன் கேள்வி எழுப்பவில்லை, இந்த பிரச்சனைக்கு ஏன் நீ சொல்லல அப்படின்னு முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க செய்யாம நீங்க செய்யுங்க நாங்க கேட்கல. நாங்க சாதியை பத்தி பேசுறோம், ஊழலை பத்தி பேசுறோம், நீட்டை பத்தி பேசுறோம், ஊழலாக இல்ல ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியோடு கூட்டணி இருக்கும்போது என்ன பேசுகிறோம், அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணியாக போகும்போது என்ன பேசுறோம்னு நமக்கு பொருந்துகிற விமர்சனங்கள் அவருக்கு இருக்கலாம். திரைப்பிரபலமாக இருக்கிறதுனாலேயே எல்லா விஷயத்தையும் நீ ஏன் கேட்கலன்னு கேட்பது சரியா இருக்கா? அவர் சார்ந்த விஷயத்தை தான் கேட்கிறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு சமூகம் குறித்த இழிவான கருத்து பரப்பப்பட்டது குறித்து அவருடைய நிலைப்பாடு என்ன, அது அவர் சார்ந்தது. அப்ப அவர் அவர் சார்ந்த ஒன்றை அவர் எப்படி கடந்து போறாருன்னா சமூகத்துல இருக்கிறது தானே நாங்க காட்டுறோம் அப்படிங்கிறார். அப்போ ஊழலுக்கு அது பொருந்தும் இல்லையா? சமூகத்துல இருக்கிறத நான் காட்டுறோம்னு சொல்லல, சமூகத்துல சாதி பற்றி எவ்வளவு இடங்கள்லாம் பேசப்படுகிறது அதெல்லாம் நீங்க மறைச்சிட்டீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக இதெல்லாம் தான் இருக்கு, இப்படிதான் சமூகம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன்றது. நிகழ்ச்சியை டிஃபெண்ட் பண்றது என் நோக்கம் இல்ல, அதுல விவாதிக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு அழகப்பன், ஒரு திரைப்பிரபலமாக இருக்கிறது மட்டுமே போதும் இன்னைக்கு நம்ம அரசியல்ல களமிறங்கிடலாம் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்களா? திரு கமலஹாசனுடைய எண்ணமும் அதுவாக இருக்கிறதா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை? நிச்சயமா கிடையாது. நான் முதல்ல தமிழக அரசுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். நீண்ட காலமாக இருந்த தாமதம் விருதுக்கும் மானியத்திற்கும் முதல்ல ஒரு திரைப்பட கலைஞர் நான் நன்றி சொல்றேன். ரெண்டாவது, கமலஹாசன் அவர்கள் 25 அங்கேயும் என்ன கேள்வி வந்ததுன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளத்தை 2 மடங்கு ஆக்கியது, விருது கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், பல டிமாண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கான நிதியை ஒதுக்குறீங்களேன்னு கேள்வி இருந்துச்சு. ஆனாலும் ஒரு திரைத்துறை பிரபலமாக நீங்க அதுக்கு வாழ்த்து சொல்றீங்க, அது ஓகே. நம்ம இந்த சப்ஜெக்ட் வரலாம். நான் அரசியல் முழு நேர அரசியல்வாதியோ ஒரு தேர்ந்த அரசியல் கருத்துள்ளோ நான் ஒரு பொது பிரஜையாகவும் ஒரு கலைஞனாகவும் நான் சொல்றேன். நான் பல ஆண்டுகள் வணக்கத்திற்குரிய கமலஹாசனோடு நான் உதவி இயக்குநராக பணியாற்றிருக்கேன். அவர் நடத்திய பத்திரிகை மையம் பத்திரிகை 2 ஆண்டுகள் நான் ஆசிரியராக இருந்திருக்கேன். அதற்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்திய தாய் வாராவில் 5 ஆண்டுகள் துணை ஆசிரியராக இருந்திருக்கேன். எனவே சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர் கமலஹாசன் என்பதில் 2 கருத்துக்கள் எப்பொழுதுமே கிடையாது. அவர் 80களில் அவர் தான் நீங்கள் எல்லாரும் படிங்கன்னு சொன்னது, எல்லா கிராமங்களில் நூல் நிலையங்கள் திறங்கன்னு சொன்னது அவர் தான். தன்னுடைய நேரத்தையெல்லாம் வீணாக்கி நீங்கள் 1000 புத்தகங்கள் தான் நான் வருவேன்னு சொன்னவர். நான் கூட போயிருக்கேன்.
6 நாட்கள் தொடர்ந்து போயிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் பத்திரிகையில் தலையங்கம் என்று எழுதுவார். உங்களுக்கு தெரியும், தலையங்கம் என்பது ஒரு ஆசிரியருடைய அதில் ஒவ்வொரு மாதமும் அவர் சமூக கருத்துக்களை தான் சொல்லுவார். தீண்டாமை வேண்டாம், மதங்கள் வேண்டாம், மொழி பிரச்சனை வேண்டாம், நாம் பேசுவது தமிழாக இருந்தாலும் மற்ற மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். எல்லோரும் ஒருவர், நாம் இந்தியன், பிறப்பால் தமிழன், பொதுவாக இந்தியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவானவர். அவர் எப்பொழுதுமே அவர் அரசியலுக்கு எதிரானவர் அல்ல. ஆனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் உண்டு. அந்த அரசியல் சமூகத்தினுடைய மக்களின் குரலாக இருக்கிறார். அதில் தான் ஷானவாஸ் சொல்றாரு, செலக்டிவா இருக்கு. நீங்க வந்து எதையெல்லாம் எப்போது பேசுகிறீர்கள். இப்போ கடந்த வாரத்தில் உங்கள் மீதான விமர்சனங்கள் என்னெல்லாம் வைக்கப்பட்டதோ, சமூகம் சார்ந்து சிந்திக்கிற ஒருவர் இப்படியான ஒரு விஷயத்தை எப்படி கடந்து போக முடியும்? அப்படி கடந்து போனதோடு இல்லாம அதிலிருந்து திசை மாற்றி மடை மாற்றி இன்னைக்கு இந்த பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படின்றார். நான் அந்த ஊடகங்கள் மேலே நான் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஏதோ ஒன்று சொன்னார், உடனே எல்லா அரசியல் அமைச்சர்கள் அவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க ஏதோ தவறாக எடுத்துட்டாங்களே நமக்கு தெரியாது. அவங்க கருத்து சொல்கிறாங்க, உடனே எடுத்து எனக்கு இப்போ என்ன புரியலன்னா, ஏதோ கேட்டதற்காகவே எல்லா அமைச்சர்களும் பேசிடுவாங்க. ஊடகங்கள் போய் ரியாக்ஷன் கேட்கறதுனாலேயே எதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்பது தெரிந்த நல்ல அனுபவசாலிகளாக தான் இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. எந்த நேரத்துல என்ன விஷயத்தை சொல்லணும், திரு கமலஹாசன் உட்பட எப்போது எதை சொல்ல வேண்டும் என்பது தெரிந்துதான் இதெல்லாமே நடக்குது. கமலஹாசன் ஒரு திரைப்பட கலைஞர். அவர் சொல்கிற வார்த்தைகள் இருக்கிற மெய்ப்பொருளை தான் நீங்க உணரணும். எப்பொருள் யார் கேட்பினும் இல்ல, அது மெய்ப்பொருள் தான். நீங்க அந்த விளக்க உரை கொடுத்தீங்கன்னா பல பேர் சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன். எப்பவுமே அவருடைய லாங்குவேஜ் வந்து ஒரு அவருடைய திரைப்படங்களுக்கு சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா எடுத்துறாருன்னு. நேற்றைக்கு வந்த ட்விட்டர் மெசேஜ்ல இருந்து பல பத்திரிகையாளர்களுக்கு, மத்திரியாளர் மட்டும் இல்ல எல்லோருக்குமே ஒரு புரிதல் இருந்தது, ஒரு விளக்க உரை இருந்தது. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கூட என்ன சொல்ல வர்றாரு கமல்? இப்ப நீங்க அவரோடு இருந்த அந்த அனுபவத்துல இருந்தே சொல்லுங்க. கமல் சார் பொறுத்தவரைக்கும் நீங்கள் அரசியல் குரலாக வந்து கமல் சாரை வந்து யாரும் மையப்படுத்தாதீங்க. இன்றைய இப்போ அவர் வந்து ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு அனுப்பிச்சிருக்காரு. நான் இப்போ தான் பார்த்தேன் நான். ஆனால் அவர் 20 ஆண்டுகளாகவே இந்த ரசிகர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார், போய் நல்லது பண்ணுங்க. இல்லை, நேரடியாக அரசாங்கத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்றது இப்போதான் வராரு. அப்ப அவ்வளவு தூரம் நேரடியாக இந்த அரசோடு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? எப்பயுமே அந்த அரசாங்கத்தோட அவருக்கு பிரச்சனை கிடையாது. மக்களினுடைய தேவைகளுக்காக குரல் கொடுக்கிறவர். இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யல. எத்தனை ஆண்டுகால அவருடைய காவிரி பிரச்சனை வருகிற போது அவர் நெய்வேலி வந்தவர் தான். உண்ணாவிரதம் எல்லா நடிகர்களும் வந்தாங்க. காவிரி பிரச்சனைக்கு நெய்வேலிக்கு அதையும் உள்வாங்கணும். அதாவது சம்பாதிக்க மட்டுமே பிரச்சனை இல்லாமல் உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி இளைஞர்களுக்காக ஒரு படம் எடுத்தார், நஷ்டப்பட்டார். ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வந்து 1.5 லட்சம் இளைஞர்கள் அவர் இருக்காங்க நற்பணி இயக்கத்தில். உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு மன்றமும் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்க மாட்டாங்க. கமலஹாசனுடைய இயக்கத்தில் உறுதிமொழி எடுப்பாங்க. இது நம்ம இந்தியா, நம்முடைய மொழி அப்படின்னு உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். அவர் எக்காரணத்து கொண்டும் தவறாக பேச மாட்டார். அந்த பேசுவதில் இருக்கிற உண்மைத்தன்மை எடுத்துக்கிட்டால், உண்மையிலே சொன்னால் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள், மரியாதைக்குரியவர்கள், அவருடைய குரலை எடுத்துக்கொண்டு சமூகத்திற்கு பாடுபட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ ஏன் சொன்ன என்று கோபப்படுத்துவது என்பது உண்மையாக ஒரு கலைஞனை வந்து இவ்வளவு தூரம் நெருக்கடி உண்டாக்கக்கூடாது என்பதுதான் எனக்கு கருத்து. சரஸ்வதி என்ன சொல்றீங்க? ஏன் ஒரு கலைஞனுக்கு இப்படியான ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்க அப்படிங்கிறார். நீங்க அரசாங்கம் எடுத்துக்கலாமே, அவர் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை தேவை. நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்கு டிடி சார் சொல்லியிருக்கார், விமர்சனம் சொல்லுங்க. ஏன்னா அது அம்மாவுடைய பணி. அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் யாரும் விமர்சிக்க கூடாது என்பதில் அம்மா மிக தெளிவா இருந்தாங்க. அரசியல் கருத்துக்களை சொல்லும்போது கூட தனி. ஆனால் திரு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், சமீப காலமாக குறிப்பாக விஸ்வரூபம் படத்துக்கு பிறகு அன்னைக்கு அம்மாவுடைய உதவி இல்லைன்னா அன்னைக்கு வந்து, ஏன்னா இஸ்லாமிய சகோதரர் சொன்னாங்க இந்த படத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும். அம்மா சொன்னாங்க நீங்க போட்டு காட்டுக்கணுமா, போட மாட்டேன்ட்டார். அப்படி சொன்னாங்க. அப்படி கிடையாது, அந்த சமுதாயம் வந்து அதை பார்க்கணும்னு விரும்புறாங்க. அவர்களை பற்றி தவறான கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. போட்டு காமிச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு அதன் பிறகே அதிமுகவை இல்ல விஸ்வரூபம் திரைப்பட பிரச்சனைக்காக மட்டுமே 1/2 மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அந்த 5 ஆண்டுகள்ல நடந்த ஒரு சில பத்திரிகையாளர் சந்திப்புகள் அது ஒன்றாக இருந்தது. அப்படி ஒரு தேவை உருவாக்கப்பட்டது என்பதுதான் கமலஹாசன் குற்றச்சாட்டாகவும் இருந்தது. புதிய தலைமுறை நேர்காணலே அவர் வைத்திருந்தார். விஸ்வரூபம் பிரச்சனையில அவருக்கு என்ன நடந்தது, என்ன நடத்தப்பட்டது, அரசாங்கத்தின் ரீதியாக என்ன அழுத்தம் இருந்ததுன்னா சொல்றாரு. அப்ப அங்கிருந்து தொடங்குகிறது. அரசு ரீதியா எப்படிங்க அழுத்தம் கொடுக்க முடியும்? அவரோட எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப நாங்களும் ஆட்சியில இருந்திருக்கோம். எந்த படத்துக்கு நாங்க அழுத்தம் கொடுக்கல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய பிரச்சனையா அது வந்தது. அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை சந்தித்து குழந்தைங்க கையில கூட துப்பாக்கியை கொடுத்து வன்முறை காட்டுற மாதிரி இந்த படத்துல இருக்கு.
எங்களை புண்படுத்துது, எங்க மனசை புண்படுத்துதுன்னு சொன்ன பிறகு ஒரு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் தலையிட வேண்டியதாகி இவர் உடனே என்ன சொன்னார்? இவர் திரு கமலஹாசன் என்ன சொன்னார்னா, என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு 100 கோடி ரூபாய் போச்சு, நான் நாட்டை விட்டே போயிடுவேன். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு படம் எடுப்பது எத்தனை கோடி என்பது ப்ரொடியூசர் தீர்மானிக்கிறது, இத்தனை கோடியில் எடுக்கணுங்கிறது அவங்களோடது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கும் கமலஹாசனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சமுதாய பிரச்சனை இந்த படத்துல இருக்கிறதா சொல்லும் போது இதை விளக்க வேண்டிய அவர் அந்த நேர்காணல்ல தொடங்கினது. அவர் அப்ப சொன்னாரு, மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சார். அப்ப அமைச்சர் ஜெயக்குமார் உடனடியாக அதுக்கான ரியாக்ஷன் இருந்துச்சு. அதுல இருந்து தொடங்கியே அதிமுக கமலஹாசன் என்ன சொன்னாலும் அதை கடுமையாக எதிர்கொள்வது அல்லது அது விமர்சனத்தோடு பார்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லைங்க. இப்போ சகோதரர் நம்முடைய தம்பி கூட சொன்னாங்க, திரு இளங்கோவன் அவர்கள் கவர்னர் கிட்ட கொண்டு போய் அத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அம்மா இருக்கும் போதேன்னு. எல்லாரும் தான் கொடுத்தாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க, 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நாங்கள் வந்து பார்க்காத ஊழல்கள் ஒன்றும் இல்லை, ஆனா அம்மா இடத்துல அதை நாங்க பார்க்கலன்னு சொல்லி தான் மீண்டும் அம்மா முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. சோ மக்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி மக்கள் தீர்மானிக்க போறாங்க. தேர்தல் வெற்றியை ஒண்ணு மட்டுமே வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்துச்சு. அதனால தேர்தல் வெற்றியையும் வழக்குகளையும் ஊழலையும் அதெல்லாம் நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. வழக்கு இருந்த போது கூட 2014ஆம் ஆண்டு அம்மா வழக்கு இருந்த போது மக்கள் மன்றத்துல நாங்க இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றோம்னா அது வேற இது வேற. நீங்க மக்களை வந்து வாக்களிச்சுட்டாங்கன்றதுனாலயே ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுத்தாங்க நம்ம பார்க்க முடியும். மக்கள் தாங்க தீர்மானம், ஜெஜமானர்கள் மக்கள் தீர்ப்பு தாங்க மகேசன் தீர்ப்பு. ஏங்க ஒரு விஷயம் வந்து மக்கள் தீர்மானிச்சாச்சுன்னா நான் வழக்குக்குள்ள அதிகமா பேசப்படுறதுனால மக்களை பொறுத்த வரைக்கும் அது பொய் வழக்கு, மக்களை பொறுத்த வரைக்கும் அது பொய் வழக்கு, எங்களுக்கு அது பொய் வழக்கு. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அது பொய் வழக்கு, இதெல்லாம் வந்து சரியா அதெல்லாம் பேச உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு. சாரி ஒரே ஒரு நிமிஷம். அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை நான் போக வரல. அதே சமயத்தில் குன்ஹா தீர்ப்பை வைத்து மட்டும் தான் எனக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது வந்து ஒரு ரெண்டு ஜட்ஜ்மென்ட்ங்க. அதுக்கு பிறகு அப்பீல் கீழமை கோர்ட், அதுக்கு அப்புறம் அப்பீல் நீதிமன்றம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் வந்து மக்கள் மன்றம் ஏற்கல அப்படி எல்லாம் சொல்றது நீங்க வந்து நீதித்துறையும் மதிக்கல, மக்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு தீர்ப்பையும் ஆராய்ந்து பார்த்திருக்கணும். அத பார்க்கல. மக்கள் வந்து அம்மா அந்த மாதிரி பார்க்கவே இல்ல. மக்கள் அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க, மக்களோட தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் வெற்றி பெற்றாங்க அம்மா. சகோதரி சொல்லுகிற ஒரு கருத்தை நான் வலிமையாக மறுக்கிறேன். அதாவது ஜனநாயகத்தில் மிக கேவலமான தீர்ப்பை கூட மக்கள் வழங்குவார்கள் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டதே ஜனநாயகம் எடுத்த தீர்ப்பு. அந்த மன்னன் முன்னால் அவர் நிறுத்தி இவன் மீது நான் எந்த குற்றமும் காணவில்லை, மக்கள் தீர்வளிக்கட்டும் என்று சொல்லுகிற போது, திருடனை விடுவிப்பதா இயேசுநாதரை சிலுவையில் அறையுவதா என்று கேட்கிற போது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பெடுத்தார்கள். ஜனநாயகம் சில நேரங்களில் மிக கேவலமான முடிவுகளை எடுக்கும் என்பது இயேசுநாதரினுடைய சாவும் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையில் நாம் நீங்கள் வாக்களிக்கவில்லையோ அப்போது அதாவது ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் இருக்கும் என்பது மக்களுடைய எண்ணங்களை கவர்வதில் அல்லது மக்களுடைய மனங்களை கவர்வதில் நீங்க தவறிட்டு அதுக்கு பிறகு மக்களை வந்து சொல்றது எந்த சொல்ல முடியும்? உங்களுக்கு வாக்களித்த போதெல்லாம் மக்கள் சிறப்பாக வாக்களித்தார். நண்பர் கார்த்திகை செல்வன் அவர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில், எலெக்ஷன் ஆய்வில், அந்த எக்கனாமிக்கல் இம்பாக்ட் அப்படிங்கிறது எந்த விதத்தில் வருது அப்படின்னு சொல்லி ஜெர்மன், கிரேக்கம் மற்றும் நம்ம யூகோஸ்லேவியா இது போன்ற நாடுகளில் இருந்து மாணவர்கள் எடுத்த கணிப்பில் சொல்லுகிறேன், இந்த காசு இருக்கு பாருங்க, இது வந்து 5% வாக்காளர்களை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எங்களுடைய தீர்ப்பு 2016 1.1% வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் எடுத்த முடிவு. நான் சொல்றது மக்கள் யோசித்து நான் திருப்பி கமலஹாசன் தான் வரேன். இன்னைக்கு விவாதம் அது குறித்து அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தையும் கேட்க விரும்புறேன். அவர் வந்து ஊழல் குறித்த விவரங்களை அரசாங்கத்திற்கு அனுப்புங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல உங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கா? நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். கமலுக்கு முதுகெலும்பில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஹெச் ராஜா மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். அதற்கு பதிலாக இன்றைய தன்னுடைய அறிக்கையில எலும்பு வல்லுநர் தம்பி திரு ஹெச் ராஜா என்பதாக குறிப்பிட்டு சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதுலதான் நான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்து விட்டதை உணராதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஜெயக்குமாருக்கும் இருக்குமான பதிலா சொல்றாரு. அரசியல் ஏற்கனவே தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை மோதல்களாக வலுக்கின்ற அளவுக்கு என்ன பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருக்கும்? அவருடைய இந்த ஊழல் குறித்த நீங்க பொதுமக்களையும் அவருடைய ரசிகர்களையும் கேட்டிருக்காரு. அது உங்களுக்கு வந்து இப்ப ஆதாரங்களை அனுப்பினால்
அதை வரவேற்க பாரதிய ஜனதா இல்ல கட்சி முதல்ல இருந்தே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஊழலை பத்தி நீங்க யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனிபடி கேன் செட் த லா இன் மோஷன் தான். எங்க தப்பு நடந்தாலும் யார் வேணாலும் சொல்லலாம், அது ஊழல்னா நீங்க கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்றோம். ஆனா தனிப்பட்ட முறையில் ஏன் இப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு ஷானவாஸ் சொன்ன மாதிரி அங்க கலாச்சார சீரழிவுன்னு ஒன்று எடுக்கும் போது அவருக்கு அது ரிட்டாலியேட் பண்றதுக்கு அவர் இப்படி வந்து நாங்க ஏன் பண்ணக்கூடாதா, நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியலன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், ஊழல் பேசுறீங்க இல்ல, ஊழல் இல்ல முடிச்சிடறேன். இல்ல ஊழல் வந்து எதிர்க்கிறது கரெக்ட். அதே சமயத்துல தான் சார்ந்திருக்கிற திரைத்துறையில மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. ஜிஎஸ்டின்னு சொல்லி நீங்க தான் முதல்ல அறிக்கை விட்டீங்க. நீங்க உடனே கேட்பீங்க ஏன் நீங்க கமலஹாசன் கேட்கறீங்கன்னு கேட்க, அவர் தான் முதல்ல சொன்னார் ஜிஎஸ்டி என்பது இவங்க பண்ணது தவறு, ஏற்கனவே நலிந்து போயிருக்குன்னு. அந்த ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது கேளிக்கை வரி 30% அப்படியே அது உள்ள மடக்கி 28%, 18%, 30% எடுத்து இப்ப கேளிக்கை வரி தமிழ்நாடு ரத்து பண்ணிடுச்சு. ஆனா இன்னைக்கு டிக்கெட் விலை 153 ரூபாய். அதை பத்தி இந்த ஊழல் வழக்கோட சேர்த்து அதையும் ஒரு வார்த்தை, நான் சொன்ன ஜிஎஸ்டி வேற, மத்திய அரசுனால ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு, தமிழக அரசுனால தான் ஜிஎஸ்டி ஏறி இருக்கு, கேளிக்கை வரி எல்லாம் இல்லாதனால அப்படின்னு சொல்லாம அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இந்த ஊழல் மட்டும் சொல்லும் போது ஏன் செலக்டிவா பண்றீங்கன்னு ஒரே ஒரு விஷயம். திரு ஷானவாஸ் கேட்ட அதே கேள்விதான். ஒரு திரைப்பிரபலம் ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறார் அப்படின்னா உடனே அதுக்கு நீ விமர்சிக்கலையே, இதுக்கு விமர்சிக்கலையே, காலையில இத பத்தி ஏன் பேசல, நேற்றுக்கு இத பத்தி ஏன் பேசல, நல்லா கேட்டுங்க. ஒரு ஜிஎஸ்டி பத்தி நீங்க சொல்லிட்டீங்க ஜனங்களே, உங்க பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க நம்புறாங்க நீங்க சொல்றது. அடுத்த நாள் கேளிக்கை வரியோட ஒரு விஷயம் வருது, அப்ப நீங்க என்ன சொல்ற ரசிகர்கள்ட்ட, இல்லைங்க நான் ஜிஎஸ்டி பத்தி சொன்னது தவறு, நான் மாத்திக்கிறேன், ஜிஎஸ்டினால கிட்டத்தட்ட 12% குறைஞ்சிருக்கு, நான் மாத்திக்கிறேன்னு சொல்லாம அங்க மட்டும் செலக்டடா விட்டுட்டு இதை மட்டும் சொல்றீங்க. எல்லாம் சரி, டிமானிட்டைசேஷனை வரவேற்ற போது, பணமதிப்பிழப்பு விவகாரத்தை வரவேற்ற போது அப்படிங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்க இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், இத வரவேற்கு நான் சொல்லவே இல்லையே, ஜிஎஸ்டி நீங்க வரவேற்கு நான் சொல்லியே. ஆனா தவறான கருத்து ஏன் மக்கள்கிட்ட சொன்னீங்க? உங்க சினிமா துறையில எவ்வளவு பேர் டாக்ஸ் கட்டினார் அவர் கேட்டாரு வேலுமணி, அது தவறு. நான் அவரு கமலஹாசன் நான் கேட்கறது, ஒரு டிக்கெட்டுக்கு என்ன விலைக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க? திரு கமலஹாசன் வருமான வரித்துறைக்கு நான் தான் வரியை கட்டுகிற ஒரு மனிதன் அவரே கிளைம் பண்றாரு. அது இன்னும் உங்களுக்கு எளிது, இல்ல அது எஸ்பி வேலுமணி கேட்கறதுக்கு அவர் கேட்க முடியாது, ஏன்னா அது வருமான வரி பத்தி அவர் கேட்க முடியாது. நான் சொல்றது ரஜினிகாந்த், நான் அப்படி அவரு இல்லையோ அல்லது வேறு அமைச்சர் பொறுப்பானவரோ எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாது, அதை கேட்கலங்க. அப்படின்னா கேள்வி எழுப்புகிற விமர்சிக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இதே மாதிரியான கேள்விகளை நம்ம என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இருக்கிற சினிமா இல்ல ஒரே நிமிஷம், நீங்க கேட்டது எனக்கு இல்ல, நான் சொன்னது அது இல்ல, அந்த சீட் ஒவ்வொரு சீட்டுக்கு வாங்குறது பணமும் அது எவ்வளவு டாக்ஸ் நீங்க கவர்மெண்ட் கட்டுறீங்கன்னு கேட்டு பாருங்க. 20 ரூபா 30 ரூபான்னு காமிச்சு 6 ரூபாய் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இல்ல இன்னொரு முடிச்சிடுறேன், ரஜினிகாந்த் ஏன் வந்து சிஸ்டம் சரியில்லைன்னும் போது ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ அதை தொட்டும் தொடாம அவர் வந்தா நல்லதுன்னு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஜனதா கட்சியும் அப்படிதான் இல்ல, அன்னைக்கு வரவேற்கிறோம், நாங்க வரவேற்கிறோம், ஆனா இவங்க விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர் கரெக்டா பார்த்து யாரோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு முதல்ல ஏடிஎம்கே டார்கெட் பண்ணலாம்னு சொன்னோன்னே உடனே இன்னைக்கு டிஎம்கே எல்லாம் ஒரு பக்கம் சப்போர்ட்டுக்கு வருது. அதே சமயத்துல டிஎம்கேவோட ஊழல்னு சொல்லிருக்கலாம்ல, டிஎம்கே வாங்கினலாம், அந்த காலத்துல நல்லா இருந்துச்சா? லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லையா? அப்ப சொல்லுங்க, டிஎம்கே ஆட்சி பிரமாதமான ஆட்சி, இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுங்க, இல்ல பொதுவா எல்லா ஆட்சியும் சரியில்லைன்னு சொல்லுங்க. அதையே செலக்டடா இந்த ஆட்சி மட்டும் சொல்லும் போது சப்போர்ட்டுக்கு யாரோ கூப்பிடுறீங்க, உங்களுக்கு இல்ல ஆட்சிங்கிறது அதுக்கப்புறமா தாங்க வருது. அவர் பொதுவா ஊழல் தான் சொன்னாரு, அந்த ஆட்சி சொல்லுங்க, எல்லா ஆட்சியும் ஊழல் சொல்லுங்க. அவர் ஆட்சிகளை குறிப்பிட்டு பேசவே இல்லை. நீங்க அவர் அறிக்கை இல்ல இன்னைக்கு என்ன சொல்றாரு, இது அமைச்சர்களுக்கான எதிர்வினை. அப்போ அமைச்சர்கள் நேரடியாக அவர் சொல்றாரு ஆதாரத்துடன் வா அப்படின்னு, அரசியலுக்கு வான்னு கேட்கும்போது கமலஹாசன் சொன்னது இந்த அரசு ஊழல் நிறைந்த அரசுன்னு அதிமுகவை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் சொன்னார். இதற்கு ஒரு முக்கியமான கேள்வி ரவி குறிப்பிட்டதுல, குமரகுரு அவர்கள் குறிப்பிட்டதுல, அதோட சேர்த்து நீங்க 30% வந்து எக்ஸம்ஷன் உண்டு. இங்க நீங்க வந்து தமிழ் பெயர் வைத்தால் உங்களுக்கான வரி விலக்கு கிடைக்கிறது. அது எத்தனை பேருக்கு எண்ட் யூசருக்கு போயிருக்கு, அது குறித்தெல்லாம் உள்ளுக்குள்ள நீங்க ஒரு இந்த நேர்மையை குறித்து பேசாமல், இதையெல்லாம் விமர்சிக்காமல் ஒட்டுமொத்தமா ஒரு ஊழல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வந்து தார்மீக அடிப்படை இருக்கிறது? ஜிஎஸ்டி உள்ளிட்ட விஷயங்களை அவர் கேள்வி முன்வைக்கிறார். இது கமல் சார் எல்லாத்தையுமே கமல் சார் பதில் சொல்லணும்னு கேட்குறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் 24 சங்கங்கள் இருக்குது திரைப்படத்துறையில். அதில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா தனிநபர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்பயும் ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு அரசினுடைய ஒரு பிரச்சனைகள் வருகிற போது அமைப்பு ரீதியாக தான் சொல்லுவாங்க. ஆக இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து விஷால் தான். இல்லை, ஜிஎஸ்டி பற்றி குரல் கொடுத்தவர் திரு கமலஹாசன் போது தான் அவர்கிட்ட அந்த கேள்வி வருது. ஆமா, நீங்க விஷால் தான் அதுக்கு பதில் சொல்லணும், பொறுப்புல இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கும் சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி குறித்து கமலஹாசன் பேசியது நம்ம அப்ப வந்து அவர் பேசிருக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, கருத்து சுதந்திரம் அவர் பேசுறாருன்னா இதுக்கான பதில் சொல்ல வேண்டியது கண்டிப்பா சொல்லுவார். இன்னொன்னு, தூய்மை இந்தியா திட்டம்னு வரும்போது கலாச்சாரத்தை சீரழிக்கிற கமலஹாசன் தான் நேரடியாக போய் பார்த்தாங்க. உடனே போய் மாடம்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல போய் குளத்துக்கு வரது ஒரு பக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. பக்கத்தில் தமிழகத்தினுடைய
பிஜேபி தலைவர் தமிழிசைலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களே இப்போ சொல்கிறாங்க கமல் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஒன்று 1992 ஈரோட்டில் வந்து ஒரு முழு மாநாடு வந்து ரசிகர்கள் மத்தியில் நடத்தும்போது பாரதி ராஜா இருந்தார், தண்ணீர் தண்ணீர் படம் எடுத்த கோமல் சுவாமி இருந்தார், சிவசங்கரி இருந்தார். அப்பொழுது நதிகளை ஒன்றிணைக்கணும் குரல் கொடுத்தது அவர் தான். அதெல்லாம் இப்போ வந்து கவனத்துக்கு வரல. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மொழி பிரச்சனையாக இருக்கிற போது தமிழ் சொல்லாதீங்க, தமிழும் வேண்டும் இந்தியும் வேண்டும் சொன்னார். ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பதிவு செய்கிற போது கமலஹாசனை விடுத்து விட்டு இப்பொழுது மட்டும் செலக்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் அரசியலில் இருக்கிறதோ என்று நான் ஐயப்படுகிறேன். ஒரு கலைஞரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. திரு கமலஹாசனை டார்கெட் பண்ணுறாங்க இவங்கன்றாங்க. திரு கமலஹாசனை அவருடைய கருத்துக்கள் மூலமாக அவர் மக்களுக்கு கொண்டு செல்கிற அந்த விஷயத்தின் மூலமாக திமுக அவரை எடுத்துக்கொள்ள பார்க்கிறதா அப்படிங்கிற சரஸ்வதி அவருடைய கருத்துக்கு உங்களுடைய இல்லை, இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற நிலையில் இல்லை. எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கோட்பாடுகள், எப்படி இதற்கு முன்னால் தலைவர் கலைஞருடைய உழைப்பு, அதே தொடர்ந்து ரெண்டு கட்சிகளையும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய எந்த விமர்சனத்திலும் திமுக குறித்து அவர் எப்போதும் பேசுவதில்லை. இல்ல, ஆனால் அவர் ஊழல் என்று அதிமுகவை சாடுவதன் மூலமாக திமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதனால அப்படி அவர் திட்டமிட்டு செயல்படுறாருன்னு திரு குமரகுரு உள்ளிட்டவர்கள் வைக்கிறாங்க. இல்ல, இதுல எனக்கு என்னன்னா, கமலஹாசன் சாரை கூப்பிட்டு நீங்க ஊழல் பற்றி பேச வேண்டும் என்று ஒரு இன்டர்வியூ நடத்தியிருந்தா அவர் எல்லாத்தையும் சொல்லி இருக்கலாம். அவர் திட்டமிட்டு வரல, இந்த ஊழலை எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி வரல. இவங்க கேட்கும்போது கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. ஒரு வார்த்தையில் தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு உட்கார்ந்துட்டு நீங்க இதையெல்லாம் சொல்லலாம் அதையெல்லாம் அப்ப பேச முடியாது, ஒரு வார்த்தையில தான் பேச முடியும். இவர் அறிக்கை கொடுக்க முடிகிறது இல்ல. இந்த அறிக்கை மாதிரியே இந்தந்த துறைகள்ல இவ்வளவு ஊழல் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டியது நேரம் இருக்கலாமே, 10 நாள் எடுத்துக்கங்க. இல்ல, ஒண்ணு என்னன்னா, அதுல அவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நான் சார்ந்திருக்கிற என் இதில் தமிழில் படம் பெயர் வைத்தால் அதற்கு காசு கொடுத்தால் தான் வரி விலக்கு என்கிற அந்த அவமானத்தை நான் சுட்டிக்காட்ட தயாராக இருக்கிறேன். அதை போல என் தம்பிமார்கள் அல்லது பொதுமக்கள் அவரவர் சந்தித்த ஊழலை தயவு செய்து நீங்களே அனுப்புங்கள். அதாவது இது என்னன்னா, அமைச்சர்களை கொஞ்சம் அதிகமா கொண்டு போய் சாட்டியிருக்காரு. ஒரு உதாரணம் தானடா கேட்டா, தமிழ்நாடே ஊழலுக்கு உதாரணம் தருகிறது பார் என்று இந்த அமைச்சர்களுக்கு மூஞ்சில் அடித்தார் போல் அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அது இன்னைக்கு நிச்சயமாக அவர் சொல்லுறது, அதுலயும் தெளிவா சொல்லிட்டார். நீங்க தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதி பேப்பர் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மீடியா, சோசியல் மீடியாவை பயன்படுத்துங்க, இன்டர்நெட்டை பயன்படுத்தி அதுலயும் கூட அவர் இன்னும் தெளிவாக போயிருக்கிறார். நாகரீகமாகவே எடுத்து காட்டுங்கள் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதியார் ஜனநாயக நாட்டில் கருத்து உரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு என்கிற அந்த ஜனநாயக முதிர்ச்சியின் அடிப்படையில் தான் கமலஹாசனை ஆதரித்தாரே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இதில் கற்பிப்பதற்கு நியாயம் இல்லை என்றே நான் கருதுகிறேன். சரஸ்வதி, ஒரு முக்கியமான கேள்வி. அவர் திரு ரவீந்திரன் சொன்னது போல தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லியிருக்காரு, என்னுடைய நேர்காணலையும் அதை குறிப்பிட்டாரு. என் துறைக்கான ஊழலை நான் சுட்டிக்காட்டுகிறேன், சினிமாவில் வரிவிலக்கு அளிக்கிறேன் பேர்வழி என்று ஒவ்வொரு படத்திற்கும் தனிச்சான்றிதழ் வழங்க நடக்கும் லஞ்ச நாடகங்களை என்னை போல வெகுச்சலரை தவிர மற்றவரெல்லாம் பயந்து உடந்தையாயிருக்கின்றனர். இது என் குரல். துணிவுள்ள சினிமாக்காரர்கள் மட்டும் குரல் கொடுத்தாலே அரசின் ஊழல் பாத்திரம் பொங்கி வழியும் அப்படிங்கிறாரு. இதை வெளிப்படையாக அன்றைக்கு எங்களுடைய நேர்காணலையும் குறிப்பிட்டிருந்தாரு. யார் கேட்டாங்க? அதை இன்று வரை மறுக்கவில்லை மிஸ்டர் கார்த்திக் செல்வன். யார் கேட்டாங்க? இந்த குற்றச்சாட்டை அவர் வைத்து 3 மாசம் ஆச்சு. அவர் 19 ரூபாய் சொல்றாரு. 19 ரூபாய் இல்லங்க, இன்னைக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்கிறதுக்கு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் நான் தர வேண்டியிருக்கிறது அவர் குற்றச்சாட்டுகிறார். யார் கேட்டாங்க? he must tell the person. இதுக்கான அமைக்கப்பட்ட குழு கேட்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க நிரூபித்தால் அரசாங்கம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். நீங்க உட்கார்ந்துட்டு இவங்க கேட்டா, இவர்தான் கேட்டார், என் படத்தை இவங்க பார்த்தாங்க, ஒரு குரூப் உட்கார்ந்து பாப்பாங்கல்ல. இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. நான் சொல்றேன் ஒரே விஷயம், இந்த ஒரு குரூப் உட்கார்ந்து பாப்பாங்கல்ல, அந்த குரூப்ல யார் கேட்டாங்க? சோ அண்ட் சோ கேட்டாங்க. அவர் சொல்லுங்க. 3 மாசம் ஆச்சு அவருக்கு. அவர் சொன்ன உடனே இன்னைக்கு 6-7 அமைச்சர்கள் உடனடியா எதிர்வினை ஆற்றுறீங்க. அவர் பொதுவெளியில ஊடகத்தின் மூலமாக புதிய தலைமுறை நேர்காணல இந்த விஷயத்தை முன் வச்சாரு. அதற்கு பிறகு இதுவரைக்கும் அதுக்கான பதில் கிடையாது. இன்னொன்னு, இப்ப அவர் கேட்கறதுல அத்தனை கேள்வியாளர்களையும் கைது செய்வீரோ அல்லது பதில் சொல்வீரோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளை அனுப்பிச்சா இந்த கேள்வி கேட்கிறவங்க மேலாம் கைது செய்வீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசு என்ன செய்யும்? அரசாங்கத்துக்கு மேல ஒரு தவறான கருத்தை பதிவு வைக்கணுங்க திரு கமல் சொல்லியிருக்காரு. 2 விஷயம். இவங்க கேட்டாங்கங்கறத நீங்க ஏற்கனவே சொன்னதா, நீங்க யார் கேட்டாங்கன்னு சொல்லணுங்க. 3 மாசம் சொல்லலன்னா அதுக்கு பதில் சொல்றேன். இந்த இனிமேல் அனுப்பக்கூடிய குற்றச்சாட்டை ஆணித்தரமாக அவர் அம்பலப்படுத்தினால்
நிச்சயமா அரசு நடவடிக்கை எடுக்க போகுது. குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது, ஆய்வு நடத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. குற்றச்சாட்டுகளை, ஆதாரங்களை இவர் அனுப்ப சொல்றாரு அரசுக்கு, அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்கட்டும்ங்கிறது அவரோட. அதுதான் சொல்றேன், நீங்க அனுப்புற ஆதாரங்களை, உண்மையான ஆதாரங்களை அனுப்புங்க. ஏதோ பேசணும் அது நீங்க உங்கள்ட்ட இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த இருக்கு, துறையில இது நடக்குது. ஆமாங்க, ஆதாரங்களை அனுப்பிச்சா அது உண்மையா இல்லையா நீங்க தானே அதை ஆராய போறீங்க. அவர் ஆதாரங்களே அனுப்பலைங்க, ஆதாரங்களே அனுப்பல. நாட்டில் காவல்துறையும் நீதித்துறையும் நடக்கிறதை சுற்றி பார்ப்பதற்கு, சும்மா பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல, நடக்கிறது என்று வந்தால் அதை நிரூபித்து அதை சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்துவதற்கு. அதே மாதிரி இன்னொன்னு, நிச்சயமாக அதற்காக மக்களிடம் போய் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. திரு கமலஹாசன் அது எந்த ஜனநாயக நாட்டிலும் அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ரெண்டு விஷயம் இதுல குறிப்பிடுறாரு இந்த அறிக்கையிலே கூட. இப்ப வந்து கேள்வியாளர்களை கைது செய்வீர்களோ இல்ல பதில் சொல்லுவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்ன்றாரு. எல்லாரையும் நீங்க வந்து இது அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்ப தன்னுடைய துறை சார்ந்து நான் இந்த கேள்விகளை எழுப்பிட்டு தான் இருக்கிறேன், நான் வெளிப்படையா சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த கேள்விகளை முன்வைக்கிறது உடனே நான் கேள்வி எழுப்புறதுனாலேயே என்ன வந்து நீங்க இதெல்லாம் நடக்குது, ஆதாரம் எங்கேன்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு. இந்த கேள்வி கேட்குறவங்களை ஏதோ தமிழ்நாட்டில் கைது செய்யாத மாதிரியில் இருக்கு. ஏற்கனவே கைது செஞ்சுட்டு இருக்காங்களா? அதுவும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யறாங்களே. வளர்மதி என்ன கேட்டாங்க? கேள்வி தானே கேட்டாங்க. திருமுருகன் காதி என்ன கேட்டாரு? கேள்வி தானே கேட்டாரு. அரசை நோக்கி கேள்வி கேட்டாரு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்கள் என்கிற முன்னெச்சரிக்கையில் கைது செய்தோம்னு சட்டசபையில அறிக்கை சொல்றாரு முதலமைச்சர். அப்போ இவ்வளவு நாள் அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு எங்கேயாவது அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? அப்ப கேள்வி கேட்டால் குண்டர் சட்டம் பாயக்கூடிய அளவுக்கு உண்மையிலே குண்டர் வேலையை செஞ்சா குண்டர் சட்டம் பாயறது இல்லை. ஐஐடியில் ஒரு பையனை போட்டு ஒரு பையன் அடிச்சவன் மேல இன்னைக்கு வரைக்கும் குண்டர் சட்டம் பாயல. பிஹெச்பி நிர்வாகி வந்து சிபிஎம் அலுவலகத்துல பெட்ரோல் கொண்டு வீசினாரு. குண்டர் வேலை தான். ஆனா குண்டர் சட்டம் பாயல. குண்டர் சட்டம் யார் மேல பாயுது? கோரிக்கை எழுப்புகிற, கேள்வி எழுப்புகிற பாயுது. இது நடந்துட்டு இருக்கும் போது அது குறித்து கமல் பேசணுங்கிறதா எங்களுடைய கூடுதல். இது அது ஒண்ணு பேசுறாரு. அவரை வந்து திருமாவளவன் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இந்த திரையுலகத்தினர் எல்லாம் இன்னைக்கு வந்து முயற்சிக்கிறாங்களோ அப்படின்றாரு. அதுல என்ன தவறு? அப்படி ஒரு முயற்சி இருந்தால், இன்னும் முயற்சிக்கிறாங்களான்னு தெரியாது, அப்படியான ஒரு முயற்சியாக இருந்தால் அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? நீங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டிய அல்லது நிரப்ப வேண்டிய இடத்தை வேறு யாரோ புதுசா வர்றாங்கிற கவலை சொல்லல. இன்னும் சொல்ல போனா ரஜினி அரசியலுக்கு வருவதாக நீங்கள் போய் கேள்வி கேட்கும் போது எங்க தலைவர் வரவேற்கணும் தான் சொன்னாரு. இப்ப கமல் வருவதாக இருந்தாலும் வரவேற்கணும் தான் சொல்றமே தவிர தவறுன்னு சொல்லல. இதுல மாறி பேசுவது யாருன்னா பிஜேபி தான். ஏன்னா ரஜினி வந்தால் வரவேற்போம்னு சொன்ன பாஜக தலைவர் இன்னைக்கு கமலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே, அரசியல் தான் நாங்க இருக்கமே, திரைத்துறை வேலையை நீங்க பாருங்க, அரசியலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்ப இது ரஜினிக்கு பொருந்துமா பொருந்தாதா? இன்னைக்கு சொல்லிருக்காங்க, வந்திருக்கு, தமிழிசை சொன்னதாக இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு அவங்க தான் எடுக்கிறாங்க. நாங்க எப்பவுமே தெளிவா இருக்கோம். ரஜினி வந்தாலும் கமல் வந்தாலும் வரட்டும், மக்கள்கிட்ட பேசட்டும், மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கட்டும், மக்கள் தீர்மானிப்பார்கள். உங்களுடைய இறுதியான கருத்து? இல்லை, அவர் சொல்கிறது அந்த மாதிரி யாரும் சொல்லலை. இப்பவும் சொல்கிறேன், யாருன்னா அரசியலுக்கு வரலாம், யாருன்னாலும் சிஎம் ஆகலாம். ஆனால் குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு சிலர் மேலே மட்டும் சொல்லாதீங்க, மொத்தமாக சொல்லுங்க. ரஜினி சொன்னது திமுக அதிமுகன்னு சொல்ல, இங்கே நிறைய தலைவர் இருக்காங்க, ஆனால் சிஸ்டம் சரியில்லையேன்னாரு. அதை வரவேற்று நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் 4 பேர் நல்ல தலைவர்கள்னு சொன்னாரு. அதுதான் எல்லா தலைவரும் சொல்லல. இல்ல குறிப்பிட்ட 4 பேர் இருந்தா கூட சிஸ்டம் சரியில்லையேன்னு சொன்னாங்க, அப்ப இருந்தீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் உங்களுக்கு பக்க பலமாக நிற்போம், உங்க கவலைப்படாதீங்க, நாங்களாம் கூட இருக்குன்னு சொல்றது காரணம் அவரோட டார்கெட். பிரபல தன்மை கொண்ட திரையுலகத்தினர் வர்றதுல அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அதெல்லாம் இல்ல, அதனால யாரும் அது எனக்கு என்ன இவ்வளவு வேகமாக இதுக்கு ஐயப்பட என்னன்னா, ரஜினி மொத்தமா சொன்னார் எல்லாருமே. இவர் பர்டிகுலரா ஏடிஎம்கே பக்கம் கன்ஃபைன் பண்றதுனால டிஎம்கே பக்கம் சப்போர்ட் வேணும். இன்னைக்கு சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க அவர் சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க. இந்த சப்போர்ட் எப்படி வரும்? இல்ல இல்ல, இந்த சப்போர்ட் நீங்க பிஜேபி ஆதரிச்சதுனாலேயே அவர் இந்த சண்டைக்குள்ள வராரான்னு தெரியல. திமுக ஆதரிக்கிறது அல்லது இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கொள்கை சார்ந்த விஷயங்களா பார்க்கப்படுது. அவர் என்ன இந்த குறிப்பிட்ட கட்சியை நான் ஆதரித்து கருத்து சொல்றேன்னு வந்தாரா? இல்லைங்க, நீங்கள் எல்லாம் அப்படி ஒரு உருவத்தை அவர் சொன்னது இந்த துறையில் இப்போது நடக்கும் ஆட்சியில் எல்லா துறையில் லஞ்சம் வேணுமா உங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டாரு. அதை சொன்ன உடனே இந்த பக்கம் வந்து டிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி சொன்ன அதே கருத்தை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. இப்போ சொல்றேன், அதுக்கு ஏன் நீங்க ஒரு நோக்கம் காண்பிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு நோக்கம் இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த அவரோட துறையே மிக அகல பாதாளத்தில் போனது எப்போ? நீங்க நானா சொன்னேன், அவர் தானே சொன்னாரு 40 படத்துக்கு மேல வர முடியல வெளியில, இந்த 3 கம்பெனிஸ் வந்து எல்லாமே கபடிகரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார்ல. அப்போ அதுதானே மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு. அதை சொல்லாம எல்லா துறையிலும் இருக்கின்ற இப்ப சொல்றாரு, நானே அனுபவிச்சிருக்கேன். அவர் பேசலங்கிறது தான் சரஸ்வதி சொல்றாங்க. இல்ல இல்ல, அவங்க கருத்து இல்லைங்க, நான் சொல்றது எல்லா கருத்தும் சொல்றாங்க. சொன்னாரு ரெட் ஜெயின் மியூசியம் அவங்க திமுக அத பத்தி ஒரு வார்த்தை ஏன் கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல, அவர் ஆள் சேர்க்கிறார் அப்படின்னா அவர் திமுக ஆட்சியிலும் விமர்சனம் முன்வச்சிருக்காரு தான் அர்த்தம். சினிமா துறை சொன்னார் ஊழல் ஊழல் இல்லங்க,
ஒரு குடும்பத்துல இருக்கிற கம்பெனிகளால எங்களால தொழில் நடத்த முடியலன்னு சொல்றது நேரடியாக விமர்சனம் வைக்கிறதுனா முதலமைச்சர் மீதான விமர்சனம் தான் அது. அப்ப சொல்லுங்க. அப்போது விமர்சனம் வச்சுக்கா இப்ப இல்ல அப்ப சொல்லுங்க. அப்பவும் சரியில்லை இப்பவும் சரியில்லை சொல்லுங்க. அந்த வார்த்தையை சேர்த்துங்க. அப்பவும் சரியில்லை இப்பவும் சரியில்லை. சிஸ்டம் சரியில்லை. ரஜினி மாதிரி சொல்லுங்க. ஒரு கருத்து ஒரு விமர்சனமா வைக்கிறவர்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அப்படி இல்ல அப்படி இல்ல. நீங்க அது வேற மாதிரி கொண்டு வரீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. திமுக அப்பதான் சப்போர்ட் போறோம்ங்கறதுக்காக கூட நான் இந்த அரசை மட்டும் சொல்லவில்லை, எல்லா அரசிலும் ஊழல் நடந்திருக்கு சொல்லிருந்தா கூட அதிமுக கேட்க போறது இல்ல. அப்படி சொல்லிருந்தா திமுக பத்தி ஊழலே சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் அப்படி அவங்க சொல்லிருந்தா நீ ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு. திமுகங்கறாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படி சொல்ல மாட்டாரு. கட்சிகள் எப்பவுமே இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்க. ஸ்டாலின் மட்டுமா பயன்படுத்துறாங்க? இடதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி சொல்லுது, மற்ற எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. அவங்க பயன்படுத்துறது முக்கியம் இல்ல. பிஜேபியிலயும் மத்திய இணையமைச்சர் ஆதரிக்கிறார். ஆமாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். நான் ஊழல் எதிர்க்கிறத நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அது ஏன் செலக்டிவா இவங்கள மட்டும் சொல்றீங்க? ஏன் அதிமுக மட்டும் சொல்றீங்க? ஏன் திமுக சொல்ல மாட்டீங்க? திமுக சொல்லுங்க. கார்த்திகை சார், பிஜேபிலயும் 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப் அவரை வரவேற்கிறாங்க, ஒரு குரூப் எதிர்க்குது. அதே மாதிரி அதிமுகவிலையும் ஒரு குரூப் அவரை வரவேற்கிறாங்க. அவர் சொன்னது சரிதான், ஆனா அதுக்கு வேற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு. ஆனா எந்த இடத்துலயும் நாங்க என்ன சொல்றோம், அவர் சொன்ன கருத்து அவர் சொல்றதுக்கான அந்த உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம். தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்துடுங்க, கருத்தை சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா. கமலஹாசன் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு நல்ல திரைப்பட கலைஞர். தன் மனதிற்கு பட்டதை அப்பப்போது அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் அந்தந்த ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவர் அல்ல. அந்த ஆட்சி நடக்கிற போது மக்களின் தேவைகளுக்காக அவர் பேசுகிறார். அப்பொழுது ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். அவ்வளவுதானே ஒழிய கமலஹாசன் அவர்கள் சமூகத்தின் குரலாக என்றுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போதும் சமூகத்தின் குரலாக தான் செயல்படுகிறார். அவர்கள் சொல்கிற இந்த கருத்துக்கள் உங்க புரிதல் என்ன? அவர் வந்து ஒரு சமூகத்தின் குரலாக ஏற்கனவே அவர் சொல்ற மாதிரி நான் ஏற்கனவே அரசியல்ல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மக்கள் சார்ந்த அரசியல்ல நான் இருக்கேன்னு சொல்லுவார். அதிலேயே தான் இருக்க போறாரா அல்லது தேர்தல் அரசியல் ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ள இழுக்கப்படுகிறார் நீங்க பாக்குறீங்களா? அது வந்து கமலஹாசன் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அது அவர் இப்படி யூகிக்கிறார்களா நான் சொல்ல முடியாது. கமலஹாசன் சிந்தனையாளர். ட்வீட்ல நிறைய விஷயங்களை சொல்றாரு. முதலமைச்சர் வரைக்கும் விஷயங்களை பேசுறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஒரு முறை சொன்னார், 4ஆம் தலைமுறையை பார் நாவிதனும் சித்தப்பா ஆவான்னு சொன்னார். அது யாரும் இது வரைக்கும் பேசினாங்களா? ஒண்ணுமே ஜாதிகளே கிடையாதுன்னு சொல்றவர் தான் அவர். மதங்களே கிடையாதுன்னு சொல்றவர். அவருக்கு அரசியலே தேவை கிடையாது. ஆனால் காலம் என்ன பண்ணிக்கிறதோ அவர் சொல்றாரு, யதார்த்தமா சொல்றாரு. அதை பாதிக்கிறவங்க தனக்கு சொல்றாங்களோ நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது கூட கமலஹாசனுடைய குரல் இந்த ஆட்சிக்கு எதிரானதல்ல, இந்த ஆட்சிக்கு பயன்படுகிற விதத்தில் தான் அமையும். குறை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஆட்சிக்கு எதிரானது இல்லையா? மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு மேண்டேட் இருக்கு. ஆனா அவர் சொன்னாரு இல்ல, ஒரு தேர்தல் மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தி புதிய ஒரு ஆட்சி அமையணும். இந்த தேர்தல் என்பது, இந்த வாக்குகள் என்பது ஜெயலலிதா அவர்களுக்கு போட்ட வாக்குகள் அப்படின்னு புதிய தலைமுறை பேட்டியிலே சொன்னாரு. அப்ப அப்படி சொல்லும் போது அது வந்து எப்படி எடுத்துக்கிறது? இந்த ஆட்சிக்கு எதிரானது இல்லையா? அது நிச்சயமாக எந்த அரசியல் கட்சிக்கும் உடன்பட்டவரும் அல்ல, எதிரானவரும் அல்ல. இது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. திரு கமலஹாசன் குறித்து அவர் மட்டுமல்ல பல சர்ச்சைகள் உருவாக்கி இருக்கிறது. அவர் ஊழல் என்பதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். திரு ஷானவாஸ் குறிப்பிட்டது மாதிரி சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவர் தன் மீதான விமர்சனங்களிலிருந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் கருத்து சொல்வதிலிருந்து ஒதுங்கி ஊழல் என்பதை மையப்படுத்துகிறாரா என்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பல விமர்சனங்கள் ஆதரித்தும் எதிர்த்தும் இருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு